பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 91 வசனம் 16. என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஐ வில் ஷோ ஹிம் மை சால்வேஷன். என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். ரட்சிப்பு என்பது கர்த்தரை கொடுக்கிறது. ரட்சிப்பு என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. ரட்சிப்பு என்பது ப்ரொடெக்ஷன். ரட்சிப்பு என்பது சேவ், நம்மை பொல்லாப்பிலிருந்து பாதுகாக்கிறது, ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறது, தீமையிலிருந்து பாதுகாக்கிறது, வியாதியிலிருந்து பாதுகாக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது தான் ரட்சிப்பு என்று பார்க்கிறோம். ரட்சிப்பு எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் ரட்சிப்பு கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. ரட்சிப்பை கர்த்தர் மாத்திரமே மனுஷனுக்கு கொடுக்க முடியும். அவருக்கு மாத்திரமே அந்த அதிகாரம் இருக்கிறது. மனுஷன் இன்றைக்கு பாதுகாப்பை தேடி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கான். ஆனாலும் அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. அவனுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லை, அவனுடைய சரீரத்தில் பாதுகாப்பு இல்லை, வியாதிக்கு விலக்குவதில் பாதுகாப்பு இல்லை, பல காரியத்தில் அவனுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தையில் சொல்கிறார், உனக்கு நான் காண்பிப்பேன்னு சொல்கிறார். நான் உனக்கு என் ரட்சிப்பை காண்பிப்பேன். நான் யார் என்று சொல்லி உனக்கு நிரூபிப்பேன். நான் யார் என்று சொல்லி உனக்கு காண்பிப்பேன். நான் எப்படிப்பட்ட என்று சொல்லி உனக்கு காண்பிப்பேன். என்னுடைய குணாதிசயம் என்ன? என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பது. இலவசமான ரட்சிப்பை நான் உனக்கு கொடுக்க ஆசையாக இருக்கிறேன். இலவசமான ரட்சிப்பை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இந்த பூமியில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கும் ரட்சிப்பு பொதுவானது. ரட்சிப்பு எல்லோருக்கும் சுதந்திரமானது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் சுதந்திரமானது. ஆனால் எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பு சுதந்திரமானது. ரட்சிப்புக்கு எல்லோரும் பாத்திரவான்கள். ஆனால் யார் பிள்ளைகளாக மாறுகிறார்களோ அவர்கள் தான் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். ஆக எல்லோரும் ரட்சிக்கப்பட, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட. இன்றைக்கி நம்முடைய பக்கத்து வீட்டுக்காக ஜெபிக்கணும், ஏற்ற வீட்டு உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும், வேலை செய்வர்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவர்களுக்காக ஜெபித்து இயேசு பற்றி அறிவிக்கணும். நம்முடமாய் கர்த்தர் ரட்சிப்பை காண்பிக்கிறவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சாயல் நம்முடைய முகத்தில், நம்முடைய சரீரத்தில் தேவ சாயல் இருக்கிறது. நம்ம எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அங்கெல்லாம் அத்தனை தேவ சாயல் இருக்குது. தேவோட சாயலாக ஒரு மகன் போகும் பொழுது, ஒரு மகள் போகிற பொழுது அவனை சொல்லுவாங்க, அம்மா போலவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பா போலவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்து மக்களுமே பார்க்கிற பொழுது இவன் இயேசு போல் இருக்கிறான், இவன் தேவனை போல் இருக்கிறான், இவன் தேவதூவனை போல் இருக்கிறான், இவன் பைபிள் படிக்கிற மாதிரி தெரியுது, இவனை பார்த்தா ஜெபிக்கிறது போல் தெரியுது என்று சொல்லுகிற அந்த சாட்சி தான் மிகவும் உன்னதமானது. காரணம், ஆண்டவராகிய தேவன் நமக்கு ரட்சிப்பை காண்பித்திருக்கிறார். அவரை போலவே நம்மை மாற்றியிருக்கிறார். ஆகவே ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பொழுது, ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. நாம் இயேசுவை கண்டுகொண்டது போல அவர்களும் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். நாம் வேதத்தை வாசித்து தேவனுடைய அன்பை தெரிந்து கொண்டது போல அவர்களும் தேவனுடைய அன்பை தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே ரட்சிப்பை அவர் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டும். பாதுகாப்பு தான் இன்றைக்கி மிகப்பெரிய முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மகாத்மா காந்தி சொன்னார், நம் தேசத்தில் இரவு 12 மணிக்கு மேலே எந்த இடத்துல ஒரு பெண் தனியாக சுதந்திரமாக நடமாடுகிறாளோ அன்றைக்குத்தான் இந்தியா சுதந்திரமடைந்ததாக இருக்க முடியும் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அப்படி சூழ்நிலை இல்லை. இன்றைக்கு பயங்கரமான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நடக்கிறத பார்க்கிறோம். ஆக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனால் ரட்சிப்பு என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை அவர் அருளுகிறார். ரட்சிப்பை பாதுகாப்பை கொடுக்கிறார். எப்பேற்பட்ட பாதுகாப்பு போட்டிருந்தாலும் பாதுகாப்பை மீறியும் இன்றைக்கி விபத்தும் ஆபத்தும் நடக்கிறத பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ரட்சிப்பு மாத்திரம்தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆகவே கர்த்தருடைய ரட்சிப்பு நமக்கு தேவை. நம்முடைய நாட்டுக்கு ரட்சிப்பு தேவை. நம்முடைய தேசத்திற்கு ரட்சிப்பு தேவை. நம்முடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பு தேவை. நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்கு ரட்சிப்பு தேவை. நீதிமான் அதற்குள்ளோடு சுகமாயிருப்பான். கர்த்தர் நாமம் பலத்த துருகம் என்பது தான் ரட்சிப்பின் கேடயம். அவன் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருக்கிறான். கர்த்தர் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி பார்க்கும். சுகமாய் தங்க இருக்க பண்ணுகிறவர். அவர் தங்கியிருக்க பண்ணுவார். அவர் சுகத்தோடு அவர் இருக்க வைக்க பண்ணுகிறவர். நான் அவனுக்கு என் ரட்சிப்பை காண்பிப்பேன். இந்த பூமியில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் ரட்சிப்பை காண்பிப்பேன்னு சொல்கிறார். ஆகவே நம்முடைய கூடர்களுக்காக இயேசு பற்றி சொல்கிற பொழுது ரட்சிப்பு அவர்களுக்கு ஏற்றதாய் மாறும். அவர்களுக்கும் பாதுகாப்பு ஏற்படும். அவர்களும் கர்த்தர் நாமத்தை தெரிந்து கொள்வார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
உங்கள் ரட்சிப்பை எங்கள் தேச மக்களுக்கு 140 கோடி மக்களுக்கும் நீங்கள் காண்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் தேசம் ரட்சிக்கப்படுவதாக, எங்கள் மூலம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை கரத்தால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். You will be succeeded.